வேறு யாருன்னா எதனா ஒன்று நல்லதாக பண்ணார்னா உடனே அப்ரிஷியேட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஆள் பாலச்சந்திரா தான் இருக்கும். நான் எதனா ஒரு இன்டர்வியூ வந்திருக்கோம், உடனே ஒரு நோட் அனுப்பிடுவார், அன்றைக்கே வந்துடும். உன்னுடைய இன்டர்வியூ இதில் படித்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது, இந்த விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னு. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம், உடனே ஒரு நோட்டு வரும், நீ வழக்கம் போல் ஒன்று அதிக பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது, ஐ லைக் இட் அப்படி. இந்த மாதிரி மற்றவங்களை ஸ்பான்டேனியஸாக பாராட்டணும். அதுக்கு நிறைய பேருக்கு மனசு வராது. ஏன்னா பாராட்டினா நம்ம குறைஞ்சி போயிடுவோமோன்னு நினைப்பான். ஏன்னா அவன் இருக்கிறதே குள்ளம். He is so tall that he can afford to lose any number of inches. Whatever. அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த மாதிரி ஒரு தன்னை அசைக்க முடியாத தன் மேலே நம்பிக்கை இருக்கிறனால தான் மற்றவங்களை மனசை விட்டு பாராட்ட முடியும். அது பாலச்சந்திரால் முடியும். ஒரு வாலி சொன்னார், பாலச்சந்தர் ஹைலி எமோஷனல் பர்சன். அதை பற்றி சந்தேகமே இல்லை. அந்த அவ்வளோ எமோஷனலாக இருக்கிறதுனால தான் அவர் படைத்த கேரக்டர்கள் எத்தனை விதமான கேரக்டர்கள். ஒரே கேரக்டர் ரிப்பீட் ஆகி யாரான பார்த்தோமா? அவர் நாடகத்துலேயோ சினிமாவிலையோ இது அதில் பண்ணார், அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வெல்த் ஆஃப் இது இருக்குது உள்ள. அது எதனால்? பிகாஸ் ஹீ இஸ் அ பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ். அதனுடைய வெவ்வேறு ஆஸ்பெக்ட் அவரால் காட்ட முடிகிறது. அப்படி சில அன்றைக்கி பாலச்சந்தர் டயலாக், அதில் அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம், அந்த ஸ்டேஜ் கிராஃப்ட், இதெல்லாம் அசாத்தியமானது. ஒரு ட்ராமா எதிர்நீச்சல், அதுக்கு ஒரிஜினல் வேறு ஏதோ ஒரு கதைன்னு சொல்லுவாள் பெங்காலில். எல்லாரும் அது ஒரு கிரிட்டிசிசமாக அப்போ சொன்னாங்க. எதிர்நீச்சல் பாலச்சந்தர் இந்த கதையிலேருந்து தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அப்போ அந்த எதிர்நீச்சல் ஒரிஜினல் இந்த பெங்கால் வெர்ஷனை போடுறதுக்கு சொம்புமித்ரான்னு பெங்கால்லேருந்து வந்திருக்காருங்க. பெங்காலியில் போடுறதுக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தான் ட்ராமா. நாங்கள்லாம் சரி இது எப்படி தான் இருக்குது பார்த்துருவோம், எல்லோரும் சொன்னால இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் போனோம். போய் அந்த ட்ராமா பார்த்தோம். ட்ராமா பார்த்தா அதில் ஒரே ஒரு விஷயம், ஒரு லாட்ரி டிக்கெட்டு, அது ஒன்று, அவ்வளோதான், ஒரு வீடு. அதை வச்சுட்டு பாலச்சந்தர் பண்ணியிருக்கிற வித்தை ஜெகஜாலம், அந்த மேஜிக் எப்படிப்பட்டது! அந்த பிளேக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஒரிஜினல் சோமமித்ரா போட்டது, பாலச்சந்தர் தான் அப்படி இருந்தது. காரணம் ஏதோ ஒரு ஸ்பார்க் எங்கேயும் எடுத்தால் போகிறோம், அதில் பாலச்சந்தர் அதை பில்டப் பண்ணுறது அசாத்தியமாக இருக்கும். அதனால் அவரோட ஒரு கான்டெம்பரரி அவர் கூட இருந்திருக்கோம், அவர் தெரியுன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் அவ்வளவு ஹைலி ரெஸ்பெக்டட் டெக்னீஷியன், கிரியேட்டர்.